சொல்லுடி தங்க பிள்ளை எங்கிட்டு இருந்து கத்துச்சு ஆளை காணா சவுண்டு மட்டும் வருது. ஐரா குஞ்சே குட்டி பையங்க அதான் சொன்னேன். அவனாவது சொல்றியா அம்மா உங்களுக்கு தான் வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொல்றீங்களா? தமிழ்நாட்டு பண்பாடு வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்லணும். எனக்கு நானும் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சரி வரலனே உங்க நாள் எதுக்கு உனக்கு நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கும். நான் எப்படி இருக்கேன்? இந்தமா தமிழ்நாட்டோட பண்பு அவங்களுக்கு வணக்கம் சொல்றது. சரி பக்கம் மேலக்கார மத்தல வணக்கம் சொல்ல கூடாது. அப்புறம் என்ன பண்ணனும்? உடனே ஆச்சரணம். அதுக்காக கூட்டி வந்திருக்காங்க. சரிங்க வந்தமா வரலால பேச கூடாது. அண்ணே யூடியூப் காரனே வணக்கம். அவர் சொல்லிருமா? இல்லாட்டி நம்மள நீ சாப்பிடும்போது குறுகுறுன்னு பார்த்தாலே அவர்தே. அப்படியா? அவர் சிவனே உட்கார்ந்திருக்காரு. ஏன் சாமி அவரை வம்பு கிளுக்குறியே? வந்தமா வரலால பேச கூடாது. நச்சு நறுக்கு நாளே போடு. போட்டு போய்க்கிட்டே இருக்கணும். சரி. ஐயா நாள் ஓடுன்னு சொன்னேன். இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்தாங்கன்னா நாளே போடு. அவங்க எதனா கிளப்பி விட்டாங்கன்னா நானும் கிளம்பி வருவேன். எதுல? அட பாட்டுக்கு ஆட்டத்துக்குப்பா. அவங்க கம்முன உட்கார்ந்தாங்க. நான் வந்தேன்னா அந்த இடம் இருக்கணுமா சுள்ளுன்னு சுருக்குன்னு இருக்கணும். இருக்கணும்ல. அதனால வந்த வேலைக்கு போலாமா? வரீங்களா? வாங்க போலாம். ஏமா இப்ப நம்ம போனோம்னா அவ்வளவுதான் ஊர்க்காரங்க கட்டி வச்சு உதச்சிடுவாங்க. இப்போ உன எதுக்காக கூட்டி வந்த காரை கூட்டிட்டு இருந்து? வந்த வேலைக்கு போணும்ல. சாரிப்பா வந்த வேலை மாதிரி சொந்த வேலைக்கு போயிட்டேன். எல்லாத்தையும் கழட்டி போட்டு பட்டாரன்னு ஆடு பாப்போம். என்னது? கழட்டி போட்டு ஆடுமா? கழட்டி போட்டு ஆடுதுன்னா செக்ஸ் படமா? ஆட நல்லா ஆட்டுங்கறேன். சரி போலாமா? ஏரி நன்னாங்க கிரி தண்டம் மாமா எழுந்த பழ தோப்பு தாண்டா ஏரி நல்லா உளுப்பட்டுமா மாமோய் உளுப்பவா நீ எப்ப எப்பன்னு இருப்ப உலகுது ஏரி நல்லா உளுப்பட்டுமா மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா சரியா எனக்கு வைக்கணும். என்ன தோப்ப தீர்மானம் வைக்கணும். போறேன். சூப்பரா வச்சுட்டாங்கப்பா. இந்த மாதிரி பக்கமேல யாருமே எனக்கு வச்சதே இல்லப்பா. அவ்வளவு சூப்பரா ஆக்கிருக்கீங்கப்பா. போய் சொன்னா அளவா சொல்லு. ஏன் காரைக்குடில எத்தனை பேர் வச்சாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பக்கமேல காரங்கமா ஆட்டத்துல இல்லப்பா எல்லாரையும் பாத்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி பக்கமேல இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இனிமேல் பாத்துற கூடி சீக்கிரத்துல. அப்படியே நிறைய பேரை போலத்து விட்டுருக்கீங்க பாருங்க. அப்படியே ஏங்க உங்களே எனக்கு என்ன வந்திருக்காங்க? எதுக்குங்களா? கரகாட்டத்துக்கு வந்திருக்காங்களா? இல்ல நாடகம் பார்க்குற மாதிரியே உட்கார்ந்திருக்காங்க. அதையும் கேட்டேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?
ஆமால்ல மறந்துட்டேனே. நம்மளும் நாடகம் வந்திருக்கோம். ஆமா ஆக்கியா வந்திருக்கோம். அவங்களும் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? அப்ப ஒண்ணுமே கிளப்ப விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் முதல்ல? அவங்க சுறுசுறு பண்ணாதான் எனக்கு கிளம்பு நானும் பண்ணுவேன்னு சொன்னேனா இல்லையா? கிளம்பிராதமா. நாடகம் முடிஞ்சது கூட கிளம்பினா கூட நாங்க வந்து வண்டியில தான். நீ வேற மாதிரி இல்ல டோங்கமாவே இருக்கறியே. சரியில்ல அது. சரி நடை மாத்துமா உடைய மாத்துமா? நடை மட்டும் மாத்துமா. உடைய மாத்த ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நடை மட்டும் மாத்துமா? எப்படி தெரியுமா? தன்னானே தாமரை பூ மாமா தள்ளாடு. தன்னானே தாமரை பூ மாமா தள்ளாடு தண்ணியில தாமரை பூத்திருச்சி உள்ள தாமரை பரவாயில்லப்பா. சரியாகிறீங்கப்பா. கொட்டுற பனியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? ஒண்ணுமே கிளம்பல. அத எவ்வளவு ஆட்ட ஆடிருக்க மாவ ஆட்டுற மாதிரி. கொஞ்சம் கையத்தே தட்டுடா என்னவா? தட்டணும்ல. அப்பதானே அக்காவும் பண்ணுவேன் நல்லா. ஏண்டி தங்க ஐரகுஞ்சு நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? டேய் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன குழம்பு? டேய் எனக்கு சாம்பார் ஊத்திட்டு நீ மட்டும் கறி குழம்பு சாப்பிட்டு வந்திருக்க. சரி பரவாயில்ல, நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டீல்ல? எத்தனை படிக்கிற? எவ்வளவுதா? பாரு என்னையோட பெரிய படி படிச்சிருக்காரு. படிக்காரே ஏமா தம்பி என்னையோட பெரிய படி படிச்சிருக்கான். பெரிய படிப்பா? சரி கேளுங்க எத்தனை படிச்சிருக்கானு. எத்தனாவது? 7 ஆப்பு படிச்சிருக்கானா? 7 ஆப்பா? அப்படியே சொன்னியா? கேளுங்க. சரி ஏங்க இதுல யாரு புளுத்துறவர்? யாரு இவரா? ஆமா அதனால 4 நாள் நாடத்துக்கு வரல. நீங்க தானா? ஆமா ஆமா. சரி வந்து போட்டோம். உங்ககிட்ட வரட்டா? வாமா. உங்கள்ட்ட எப்படி வர்றது? எப்படி வர சௌரியம்? எனக்கு எப்படி தோணுதோ அப்படி வரவா இல்ல உங்களுக்கு தோன்ற மாதிரி நான் வரவா? எல்லாத்தையும் அவுத்து போட்டு வந்தாலும் ஏத்துக்கோ. ஆமா எல்லாத்தையும் அவுத்து போட்டு வரதுக்கு நான் அங்க இருந்து வந்திருக்கேன். காரக்குடி வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு நீ கூட மூவா ஓக்கு அவுத்து போட்டு வருவாங்களாக்கு. ஓவர வாய் பேசினா 3500க்கா? சரி நான் எடுத்து போட்டு வா. சேர்த்து சொல்றியா? சரிங்க உங்கட வரட்டா?
ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியுமா பண்ண? எப்படி? சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா மாமா. ஏன் பட்டியை தட்டு கும்பிட்டேன்னு சொல்லு. ஏன்னா சாமான் பெருசா இருக்குல்ல, அதனாலதே. அடுத்தது அண்ணே அண்ணே விருதுகார அண்ணே. ஏய் அண்ணே, உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கவா? கேட்டா பதில் சொல்வியா? நான் எத்தனையோ மிருதங்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனா ஒருத்தர் கூடப்பா ஒழுக்கமா பதில் சொன்னதே இல்ல. சரி, அங்க ஒழுக்கம்ங்க. எப்போதான் அந்த அப்பா பேசக்கூடாது. ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை அச்சம் மடம் நானா பைப்போட இருக்கணும். பை இருப்புங்க, அதனால அது பேர் ஒழுக்கம். சரிங்களா? உங்கள்கிட்ட கேட்கவா? அதாவது உங்க சாமா இருக்குல்ல, உங்க சாமா அதுல 2 அட்டமா வச்சு ஆமா ஒண்ணே படுக்க போட்டு அடிக்கிறே, என்ன காரணம்? யாரு? ஏமா நல்லா பாரு. ஏங்க 2 நிமித்தி வச்சு ஒண்ண படுக்க வச்சு தான் வாசிக்கிறியா அந்த பையன்? இங்க பாருமா, ஜாமானத்தை பாருமா. அததாங்க நானும் கேட்டேன், என்ன காரணம்னு கேட்டேன். அதான் அது அப்படிதான் முறையா வாசிப்பாங்க. அப்படியா? ஆமா, நான் உங்களை பத்தி ஒன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? என்னது? நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்களாம்ல சாமணத்துல. அப்படியா? நல்லா மிருதங்க வாசிப்பேன்னு சொல்லுங்க. அததாங்க நானும் சொன்னேன். எனக்கு வர மாதிரி நான் பேச முடியும், உங்களுக்கு வர மாதிரி நான் பேச முடியுமா? உங்களுக்கு ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும், அதுக்கு நான் தான் கத்துக்கிட்டு இருந்தா பேச முடியும். எனக்கு எப்படி வாயில வருதா நான் அப்படிதானே பண்ணுவேன். ஏனே ஆல்ரவுண்டர்காரனே, எப்படி எனக்கு வாயில வருதா அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆமா ஆமா, அதனால எனக்கு வர மாதிரி சொல்லுவேன். ஏங்க அப்படியா? உங்கள்கிட்ட ஒரே ஒரு போட்டி அவருக்கு எனக்கு. ஓகேவா? நான் வாயில சொல்றத நீங்க கையில வாசிக்கணும். தம்பி கேட்டுக்கு தம்பி, மிருதங்கார பையல சாமணத்துல வாசிக்கல உங்க சாமணனே காலி ஆகாம போகாது. வாசிக்கிறீங்களா? தல்லாங்கு தரிக்கிடதோம் தத்தி தரிக்கிடதோம் நகதா தரிக்கிடதா உமதா. நான் என்ன சொன்னாலும் வாசிக்கிறதுன்னு சொன்னாரு. நக்கறதா ஏல நக்கறது நான் என்ன சொன்னாலும் வாசிக்கிறதுன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. சரிங்க, உங்கள்ட்ட நான் வரட்டா? உங்க சாமனுக்கு தகுந்தாப்புல போடலான்னு இருக்கேன். 2 லண்ணி பொண்ணு தொட்டு மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா ஜல்லிக்கட்டை கல்லடி அம்மா இந்த பட்டு வள்ளதடலாமா நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணுகிட்ட வைக்கப்படலாமா. ஏங்க ஒரு கம்பியை நீட்டி வச்சிருக்காரு. சரி, அடுத்த ஆல்ரவுண்டுக்கார மாமா. சரி, உன்னை என்ன கூப்பிட? சித்தப்பான்னு கூப்பிடவா? ஓய், நீ மாமான்னு கூப்பிட்டா காலையில பெரிய வில்லங்கமா ஆயிரும். அது நீ அண்ணன் கூப்பிடும்போதே இந்த வாங்குற. உன்னை மாமான்னு கூப்பிட்டா நீ என்ன ஒண்ண மாட்ட. நீ அண்ணனே கூப்பிடுவாரு, யூடியூபர் ஓடிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா, வீட்ல கஞ்சி ஊத்த மாட்டாங்க. தெரியுது, அந்த பையன் தெரியுது. செறிஞ்சு போட்டோம். உன்ட்ட வரட்டா? உனக்கு எப்படி தெரியுமா வச்சிருக்கேன்? சொக்குப்பட்டி வச்சிருக்கேன் மாமா, நின்ன சொக்க வச்சு எட்டி நிக்கலாமா. வெக்கத்துக்கு வெளியில மாமா, நான் வேண்டியதை கேட்டு போட்டேன் அம்மா. எட்டு கொஞ்சம் தள்ளி மானே, ஏக்கச்சக்க வாங்கி போகும் தானே. உள்ளதெல்லாம் ஹலோ, ஏய் உண்மையை சொல்லு. உன்கிட்ட வரும்போது லைட் ஆஃப் பண்ணு, மைக் செட் கட்ட நீ தானே கண்ணடிச்ச? சரிடா, சொக்குப்படி வச்சிருக்கேன் மாமா. நானும்
பாத்திருக்கேன். எல்லா ஆல்ரவுண்ட் என்னைய விட ஹைட்டாதே இருக்கு. நீ என்ன அடியில உட்கார்ந்திருக்க? காரணம்லாம் உட்கார மாட்டியே. இன்னைக்கு அப்படி போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஏமா உனக்கு என்ன இவ்வளவு ரொம்ப சின்னதா இருக்கு? என்னதே? பாசிமா. ஐயையே. இவரு தொங்க விட்டுருப்பாங்க. இப்பலாம் எனக்கு பேசினா அப்புறம் எனக்கு வெக்கமா வந்துரும். அப்ப நான் பாவடைய தூக்கி மூட மாட்டேன். நீ நினைக்கிறது எனக்கு தெரியுது. அடுத்து ஒத்தாலகரே. 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 வேற ஒண்ணும் இல்ல, வைத்து கொண்டு டேபிள் தொங்க விட்டு பயந்துட்டாரா நீ பார்த்து? என்ன நல்லா இல்லையா? சரி இருந்துட்டா. இருந்தாலும் அவரை கூப்பிட்டுருமா? ஏங்க எனக்குன்னு ஒரு ஆளை போட்டுருக்காங்கல்ல, அவர் நீங்க பாத்தீங்களா? நல்லவரா வல்லவரா நானும் தெரிஞ்சவரா அறிஞ்சவரா சொரிஞ்சவரா சொறி பிடிச்சவரா சொங்கி போனவரா இல்ல சோத்துக்கு செத்தவரா ஏதாவது தெரியுமா? அவ சரியான பூதிக்காளி. எதுல? எல்லாத்துலயும். நீ என்னனே என்னைய பத்தி தெரியாம இருக்க? அது பூதிக்காளினா பாய்ந்துட்டு ஓடிரோமா? கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அவரை நான் பண்றேனா இல்ல என்ன அவர் பண்றாரா நீ பார்க்கணும். கூப்பிடுறமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி வந்தி நீ என்ன கட்டபொம்மை விருத்தமா போட்ட? சரி வா அடுத்து என்ன? ஏன்டா டவுன் பஸ் புகை விட்ட மாதிரி அணந்துக்கிட்டு இருக்கடே? வாடா குடிகார பையலே. ஏன்டா வாந்தில நீ உன் வீட்டுல இருடா, இங்க ஏன்டா எடுக்கிற பொது இடத்துல? என்ன தக்காளி செடியா? இங்க வா, எங்க எழுத புடி வா. ஏய் தம்பி வாப்பா, முன்னாடி வாப்பா. தண்ணி போட்டுருக்கீங்க, உடனே வீட்டுக்கு போங்க. யாரு? ஏன் நான் என்ன ஜேசிபி டிரைவரா? கம்பெனிக்கு சேர்த்துட்டீங்களா? இருக்கட்டும். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு? என்ன சாப்பிட வந்தீங்களா? ஏய் என்ன டேபிள் எல்லாம் போட்டு எங்களை பார்த்தா சோறு திங்க மாதிரியா வந்து தெரியுது? அப்புறம் எதுக்கு? நாங்க நாடகக்காரங்கனே. அடடே நாடகக்காரங்களா? ஆமா. நான் உங்களை பார்த்திருக்கேன். எங்க எப்ப? இந்த நாடகக்காரங்கன்னா 10 மணிக்கு படுதா வடிச்சுட்டு ஐயோ அம்மான்னு கத்துவீங்களே. ஏய் அது டிடி சங்கரதாசாமி வேண்டி பாடுறதுனே. தங்கராசு தேவி கலைவாணி வேண்டி. ஐயோ தேவி சரவண பொண்டாட்டி கலைவாணி செட்டிபுடியார் பொண்டாட்டி. ஏய் சாமி கும்பிட்டு தான் நாங்க நாடகமே ஆரம்பிப்போம். இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க என்ன கரகாட்டத்துக்கு வந்திருக்கோம், நாடகம் வந்திருக்கோம். எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது. நான் என்ன இழுச்ச வேணா? அத நாங்க சொல்லி தந்துருக்கணுமா? ஏயா நாடகம்னா பப்புன்னு வரணும், டான்ஸ் வரணும், ஒருத்தரையும் காணா. ஏய் பப்புன்னு கேரப்பையில வெளிய வாடா டேய், வெளிய வாடா. வாடா வெளிய டேய். வாடா குமரேசா வாடா டேய். அவன வர சொல்லு. ஏன்டா கடலை முட்டாய்க்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் வேகத்தடைக்கு பிறந்தவனே வெளிய வாடா. ஏன்டா பொட்டு கடலைக்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் நூடுல்ஸ்க்கு பிறந்தவனே வெளிய வாடா. ஏன்டா பழைய சோத்துக்கு பிறந்தவனே வெளிய வாடா டேய். ஏய் ஓட்டகாசு முண்டை வெளிய வாடா. ஏன்டா பழைய சோத்துக்கு பிறந்தவனே டேய். ஏய் விருந்தாளிக்கு பிறந்தவனே டேய் வெளிய வாடா டேய். ஏய் வாடா வெளிய. தம்பி என்ன முக்குனால வர மாட்டியாவே? ஏன்? நீ யார் இங்க இந்த இடத்துல? யாரு? நீதான் பப்புனு இங்க. என்னது? நீதான் பப்புனு. நீதான் பப்புனு புது படமா? ஆமா நாளைக்கு ரிலீஸ். உன் படம் 100 நாள் ஓடும். சரி இந்த பப்புனுகாரங்க ஏன்டா உன்னை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்களே நாடகத்துக்கு, இப்படி வரும்போது தண்ணி போட்டு வந்திருக்க நீல மனுஷனா முத? ஐயோ குடிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. நான் தான் பப்புனா? ஆமா தண்ணி போட்டேனா? இப்படி குடிச்சு போட்டு வந்து நாடகத்துக்கு எடுக்கிறியாடா டே? குடிக்கிறது தவறு. ஆமா தவறு செஞ்சா என்ன செய்யணும்? மண்ணை தின்னு. விக்கிடி சாவ சொல்றியா? ஏய் மன்னிப்பு கேட்கணும்னே. நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்துறேன். இப்படி இந்த கேட்டா பத்தாது, வரி போட்டு அவங்க தான் நாடகம் பாக்குறாங்க. எல்லாத்தோட கால்ல விழுந்து போய் கேட்டோ போ இறங்கி. எல்லாத்து காலையும் விழுந்து வந்துருச்சா 1 மாசம் ஆயிருமே. சரி வேண்டாம், நீ பொதுவா மேடையில கேளு. இங்க இருந்தே பொது மன்னிப்பு.
அன்பார்ந்த பொரிகடலை பொட்டுக்கடலை சுண்டல் பட்டாணி வாங்கம்மா வாங்க. எவிட பீச்சில் சுண்டல் ஊத்தாள் போல இருக்குது. தம்பி பெரியவர்களே தெளிவா சொல்லு. அப்படிதான் சொல்லுமா? ஆமா. அன்பார்ந்த பெரியவர்களே அப்படி சொல்லுனே. தாய்மோர்களே. அது தாய் மோர்களே இல்ல தாய் மார்களே. ஐயோ கெட்ட வார்த்தை பேசுற. எது கெட்ட வார்த்தை? தூய தமிழ்னே தாய்மார்களே. வர மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுற. எப்படி கெட்ட வார்த்தை? மாறுங்கிறது கெட்ட நீ வார்த்தை. தாயை சேர்த்து சொல்லு. நீ சொன்னது வேணா நான் சொன்னது. ஆமா. அன்பார்ந்த தாய் குளங்களே. தேனி பெரிய குளம். எங்க ஊர் பீ குளம். மரியாதைக்குரிய வார்த்தை. தெளிவா சொல்லுனே. நான் கொஞ்சோண்டு குடிச்சு விட்டேன். ஏய் குடிச்சிட்டேன்னு சொல்லு. கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நாடகத்தை கெடுக்க மாட்டேன். அத இப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கியே தண்ணியை போட்டு அப்புறம் என்ன? நாடகம் சிறப்பா இருக்கும். சரி சிறப்பா இருக்கணும்னா அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிடு. நாடகத்தை யாருனே ஓட்டுறது? நீ பாட்டுக்கு தட தடன்னு ஓட்டு. இதென்ன டவுன் பஸ்ஸா தட தடன்னு ஓட்டுறதுக்கு? எனக்கு என்ன 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்பு. எந்திரிக்குமா? நீ தட்டி விட்டு பாருமா அப்புறம் சொல்லுவேன். என்ன அவ்வளவு தூரம் 1 மணி நேரமா தட்டினா எந்திரிக்கவே இல்ல. ஓஹோ. என்ன வாயிலையா? சரி படு படு ஓரமா. மச சரிண்ணே படுனே படுனே. ஆள் ரெடியா இருக்கு. தட்டி விட்டு எந்திரிக்கலன்னு வச்சுக்க 2 செங்கலை வச்சு மாட்டிடுவேன். போட்டு மிதிமா. 2 காலை வச்சு அதுலயே மிதி அதுலயே மிதி. போட்டு மிதிமா. சேனத்துல மிதி சேனத்துல மிதிமா. ஆனைகளை பேச முடியா ஒழுக்கமா எந்திரிச்சிரு. இல்லன்னு வச்சுக்க கழுவி ஊத்தி விடுவேன். உனையா நாடத்து போய் போட்டு கூட்டி வந்தா அவரு இவங்கள சொல்லணும். உனையா நாடத்துல போட்டு பப்புனா போட்டு கூட்டா ஏன் குடிச்சு போய் இப்படி நானே எடுத்து மாட்டேங்கறேன். எந்திராய போட்டு மிதி மிதி அடி ஓத. கரண்ட் காலை பிடிச்சி தரத்துல இழுத்துட்டு போமா. இழு காலை பிடிச்சி இழுமா. குமரசாணி பொழப்பியா? போட்டு மிதிமா. நங்கு நங்கு மிதி. போட்டு காலை போட்டு மிதி. சேனத்துல மிதி. ஓய் ஏய் எந்திரியா அண்ணே. அவனுக்கு எந்திரிச்சா வஞ்சகமா பாவம். உன் முகரையில முள்ள கடி சாத்த. எந்திரிச்சு நில்லியானா உனக்கு எந்திரிச்சா என்ன எந்திரிக்கலானா நட்டுட்டு இருந்தாலே எனக்கு என்ன முகரைய பாரு. முகரை குவாரி பாளையம் பக்கத்துல இருக்குனே. வாட் இஸ் திஸ்? என்னாச்சு? யார் மணி? தயவு செய்து இங்கிலீஷ் பேசாத. எனக்கு தெரியல இங்கிலீஷ் மறந்துரும் போறது. என்ன யாரு நீ என்னத்தையா கேக்குற? நான் இருக்க இடத்துல வந்து நீ நின்னுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குறியே? முத நீ ஸ்டடியா நில்லியா அப்புறம் நான் யாருன்னு கேப்ப. யாரு? இங்க நில்லு பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்டடியா யாரையா நிக்க சொல்லு. எங்க நீ நின்னு மட்டும் காமி. நான் நின்னுக்கிட்டு தான் இருக்கேன். யோ பூமி ஆடுது. பூமி ஆடுதா? ஆடாம நில்லியா? உனக்கு தான் பிறந்ததுல இருந்தே ஆடிக்கிட்டு இருக்கே அப்புறம் என்னடா டேய்? ஓ கல்ல கட்டி தொங்க விடுறா. யோ ஆடாம நில்லுன்னு இல்ல அவுத்து விட்டுரு அன்றாயிர. அவுத்து விட்டீனா வீரன கத்திடுவே. குடியார பையலே. ஆடாம நீ நில்லு. ஆம்பளை ஆடாம நில்லு அப்பா. கர்ம விழுது வந்தாதே புடிச்சு தோலை. குமுஞ்சு நில்றா டேய். அட்டென்ஷன் சாண்டே. இவர போலீஸ். பேசிக்கிட்டு இருக்கறப்ப தள்ளி விட்ட. யார் நான் உன்னை தள்ளி விட்டேனா? சரி தூக்கி விடுமா போ. தூக்கி விடுமா பாவம். உங்க ஓட வந்ததுக்கு தூக்கி வேற விடணுமா? விட்டா எழுப்பி கூட விட சொல்லுவீங்கயா? அது வேண்டாம். நீ தூக்கு நான் விட்டுக்கிறேன். ஏய் அங்கயா? சாக சொல்றியா எப்படி? அந்த அக்கா ரசத்துல மிளகு நிறைய போட்டுருச்சு. சீ கர்ம. வேற கேட்டோம். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? யார்யா நீ? இந்திய நாட்டின் குண்டி மகன். டேய் அது குடிமகன்டா. குடிமகன்யா ஏயா அப்படி வார்த்தைய போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்குற? குடி மகன். ஒரு ஆம்பளைய குடிகாரன்னு திட்டுற. அப்புறம் நீ பண்ற வேலைக்கு குடிகார வந்துட்டாம குடியாசி தலைவர் திட்டுவாங்க. ஆளு முகரை பாரு. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான்? எதுக்கா குடிக்கிற? உடம்பு வலி, கை கால் குடைச்சல், சரி பித்தம், வாந்தி. வாங்க வாங்கம்மா வாங்க. வண்டி போனா வராது வாங்க வாங்க. ஆமா நான் லேகிய விக்கிறேன். ரூபாய்க்கு 2. ஓய் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எப்படி தெரியும் நான் சொல்லிப்புடுவேன். வேணாம். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஆம்பளை குடிக்கிறோம். இதெல்லாம் இருக்கனால ஆம்பளை குடிச்சா பொம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கறி வறுத்து வச்சிருக்கணும் வீட்ல. கறி வறுத்து வச்சிருக்கணும். சரித்தே அப்படிப்பட்ட பொம்பளையா நீ பாத்துப்பியா? நான் என்ன பண்ணுவேன்? சோத்துல வெசங்கந்து வாடிய சாமி அப்படி அப்படியே ஊட்டி விடுவேன். சோத்த கொண்டு இங்க வச்சு தான் ஊட்டுவியா? யோ கையிலயா? இருக்கட்டும். இவ்வளவு வாய் பேசுறீல்ல? நீ இவ்வளவு வாய் பேசுறீல வலிக்குதுன்னு குடிக்கிறியா? உனக்கு இருக்கிற வலிக்கு நீ குடிக்கிற. உனக்கு காலைல எந்திரிச்சது லொட்டு லொச்சுக்கு அது இதுன்னு நீ குடிக்கிறதுக்கு கூட காசு நான் சம்பாதிச்சு தரேனே. அப்ப ஒரு நாளைக்கு நான் எத்தனை கோட்டர் அடிக்கணும், லெமன் பாக் அடிக்கணும், 141 அண்ணே 18 24 எத்தனை அடிக்க வேண்டிய இருக்கும்?
இது என்னடா என்னையா தமிழ் பாக்குற? அடிச்ச மாதிரியே சொல்லுது. அது மட்டுமா வந்துருவேன். கிங்ஃபிஷர்லாம் இருக்குது. நான்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, ஆ, நீ உனக்கு அடிச்ச போத இறங்கி போயிரும். கவலை வேண்டாம். ஏன்? வா தலைக்கு ஒரு கோட்டை அடிச்சுட்டு வருவோம். ஏய், மொகர கட்டைய பாரு, மொகர கட்டைய. இவ்வளவு வாய் பேசுறலம்மா. சரி. என்ன குடியாருன்னு சொன்னில்ல, ஆமா, படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்க, படிச்சிருக்கேன். நான் குடிச்சிருக்கேன். நீ குடிச்சிருக்க. இந்த குடிகாரன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏய், சொல்லியா ஏதா இருந்தாலும் கேளு, அப்புறம் பதில் வருதா இல்லையா மட்டும் பாரு. நீ கேட்க கேளு, டான் 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 வந்துகிட்டே இருக்கும் பதில். ஆ? ம், இந்த நாட்டுல இந்த நாட்டுல என்ன மாதிரி குடிச்சவங்களுக்கு மரியாதையா இல்ல உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையா? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. குடிச்சவருக்கு யாராவது மரியாதை கொடுப்பாங்களா? படிச்சவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. இந்த வீதியில நான் போறேன் இப்ப நடந்துகிட்டு, அதாவது நான் இப்ப ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்கேன், ஆ. கோட்டை போட்டுக்கிட்டு வேலைக்கு போறேன். அப்ப எங்க அம்மா மார்களா சொல்லுவாங்க, கோட்டை போட்டுக்கிட்டே போவியா? ஏய் கோட்டை போட்டு ரோட்ல கோட் போட்டுட்டே வா. கோட்டியா பெட்டி கோட் மாதிரி மேல போட்டுருப்பாங்களா Black கலர்ல, பாத்திருக்கியா? அதுக்கு பேர் புறா. என்ன? ஏய் மொகர, டேய் அது பரவாயில்ல போட்டு அதுக்கு பேர் கோட்டியா? ஆ, ஆ, அத போட்டுக்கிட்டு ஆ. இப்படி புக்க எல்லாம் இப்படி கையில வச்சுட்டு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆ. இப்படி நடந்து போவேன். சரி. பாரியா பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வக்கீலுக்கு படிச்சு அவங்க அப்பா அம்மா பேரை காப்பாத்திருச்சு. நம்ம வீட்டுல தெண்டத்துக்கு ஒருத்தர் நாதாரி பைய பிள்ளைய வச்சிருக்கோமே, அது வேற கொய்யா. அவன் இருக்கிறியானே, ஆ. ஒத்ததுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க வீட்டுல இருக்க ஆம்பளைய உங்களை மாதிரி ஆளு இருக்காங்க இல்லையா, அவங்கள பேசுவாங்க. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க படிச்சவங்களுக்கு தான் பெருமைன்னு.